நீங்க ஒரு ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட லேண்ட் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துடுச்சு. சீட் பெல்ட்லாம் போடுங்க அப்படிங்கிற லைட் எரியுது. எல்லா பேசஞ்சர்ஸுமே சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற அந்த ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ் எல்லாம் அவங்க இடத்துல போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாமே அமைதியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நம்ம லேண்ட் ஆயிடுவோம். அதுவும் எந்த இடம் அப்படின்னா ஹவாயில் இருக்கிற ஒரு தீவு. அங்க எல்லாருமே வெக்கேஷனுக்காக தான் போவாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள லேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கையா உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம், ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி கேட்குது. அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல நீங்க அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு கண்ணை விழிச்சு பாக்குறீங்க. உங்க தரைக்கு மேல இருந்த அந்த ரூஃபையே காணோம். என்ன ஏதுன்னு நீங்க சுதாரிக்கிறதுக்குள்ளாரியே ஏர்கிராஃப்டோட முன்னாடி இருந்த ஒரு பெரிய பகுதியே காணாம போயிடுச்சு. அந்த பைலட்ஸ் எல்லாம் உட்காருவாங்க பாத்தீங்களா, அந்த பைலட்ஸ் உட்கார்ற காக்பீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் அவ்வளவு தூரத்துக்கு அந்த மேல இருக்கிற அந்த ரூஃபே காணாம போயிடுச்சுங்க. என்ன ஏதுன்னே புரியல. அடுத்த வினாடி எல்லா பொருட்களுமே விமானத்திலிருந்து அப்படியே உறிஞ்சி இழுக்கப்படுது. நல்ல வேலையா அந்த பயணிகள்லாம் சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தாங்க. அதனால யாருமே விமானத்திலிருந்து தூக்கி எறியப்படல. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த விபத்துக்கு என்ன காரணம்? இது அலோஹா ஏர்லைன்ஸ் 243 இதோட கதை. இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டுச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன காரணம், அதுல எத்தனை பேர் உயிர் பிழைச்சாங்க அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எப்படியில பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ சொன்ன பாத்தீங்களா அலோஹா 243 இது ஒரு போயிங் 737 ரக விமானம். இந்த விமானம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டூரேஷன், ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டூரேஷன் இருக்கிற அந்த டெஸ்டினேஷன் ஃபிளைட் பண்றதுக்காக இந்த ஃபிளைட்டை பயன்படுத்துவாங்க. இந்த ஃபிளைட்டை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த ஹவாய் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்கும். அந்த தீவுகளுக்கு இடையில தான் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பறந்துகிட்டு இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28, 1988. கரெக்டா காலையில 5 மணிக்கு இந்த ஃபிளைட் வந்து எப்பவும் போல டேக் ஆஃப் ஆகுது. எதுக்கு அப்படின்னா ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்காக. இப்போ டேக் ஆஃப் ஆயிட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. டேக் ஆஃப் ஆயிட்டு அவங்களுடைய க்ரூசிங் ஆல்டிடியூடான 24,000 அடிகளுக்கு மேல போயிட்டாங்க. இப்போ அந்த ஃபிளைட் டூரேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 45 நிமிடங்கள் தான். சரி, அதுக்குள்ளார இவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே அந்த பேசஞ்சர்ஸ்க்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர்கிராஃப்ட்ல மொத்தமா 89 பேசஞ்சர்ஸும் 3 ஃபிளைட் அட்டெண்டர்ஸ் அப்புறம் 2 பைலட்ஸ் இவங்க எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபிளைட் அட்டெண்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா கிளாரபெல் இவங்க தான் வந்து அங்க சீனியர், கிட்டத்தட்ட 35 வருஷமா சர்வீஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சில் இவங்க வந்து ஒரு 14 வருஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேன் டிமேட்டி இவங்க வந்து ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 3 பேருமே அந்த பேசஞ்சர்ஸ் தேவையான எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு பேசஞ்சர் ஒரு ட்ரிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே இவங்களுமே நம்ம வந்து கிட்டத்தட்ட லேண்ட் ஆக போறோம், இதுதான் கடைசி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புல ஜூஸை ஊற்றி அவங்க கையில கொடுக்குறாங்க. அவங்க வாங்கின அந்த தருணத்துல திடீர்னு ஒரு பெரிய சத்தம். என்னன்னு பார்த்தா அவங்க தலைக்கு மேல இருந்த ரூஃபே காணாம போயிடுச்சு. விமானத்துக்குள்ளார பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர்ல எப்பவுமே காத்து இருந்துகிட்டே இருக்கும். அது மேல போகும்போது பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற அந்த அழுத்தம் கம்மியா இருக்கும், விமானத்துக்குள்ளார அழுத்தம் அதிகமா இருக்கும். இப்ப அவ்வளவு அழுத்தமான அந்த இடத்துல இருந்து திடீர்னு ஒரு வெடிப்பு ஏற்பட்ட மாதிரி உள்ள இருக்கிற எல்லாமே உறிஞ்சி வெளியே இழுத்து தள்ளப்படுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இவங்க சரியா கணிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த நிறைய பொருட்கள் பறந்துகிட்டு இருக்கு. காக்பிட்ட மூறதுக்காக ஒரு டோர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டோர் வந்து இந்த மிச்சேல் இவங்க மேல விழுந்திருக்கு. ஜேன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தரையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் எழுந்தா கூட அந்த காத்து இழுக்கிற வேகத்துல இவங்க வெளியில போயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தரையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது ஏதுன்னே தெரியல. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளைட்டோட பின்பக்கம் அப்படியே தவழ்ந்துகிட்டே போறாங்க. பின்பக்கத்துல இருந்து ஒரு சின்ன ரேடியோ இருக்கு, அதை எடுத்து பைலட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த விபத்துல உள்ள பைலட்ஸ் இருக்காங்களா இல்லையா, பைலட்ஸுமே உறிஞ்சி வெளியே தள்ளப்பட்டதானே என்ன பண்றது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது நேர்ந்ததா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடய அவங்க வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்டை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஏர்கிராஃப்டோட முன்பகுதி பெரும்பாலான முன்பகுதி காணாம போயிடுச்சு. இப்போ அந்த ஏர்கிராஃப்டோட காக்பிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூக்கு பகுதி அது அந்த உடம்போட அடியில் இருக்கிற ஒரு சில பீம்கள்னாலதான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஏர்கிராஃப்டோட கடைசியில் இருந்துகிட்டு இவங்க ரேடியோல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. என்னாச்சுன்னா அந்த ரூஃப் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் வந்து பிடிங்கிட்டு போச்சுல்ல, அப்படி போகும்போது இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இப்போ ஜேன்னால பைலட்ஸை கான்டாக்டே பண்ண முடியல. இப்போ பைலட்ஸுமே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உள்ள இருந்து அந்த கோ பைலட் எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தா அவங்களுக்கு வானம் தான் தெரியுது. திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்லாம் உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ரூஃபை காணோம், என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது விபத்து வேற ஏதாவது நடக்கும்போது எல்லாருக்குமே ஆக்சிஜன் மாஸ்க் வந்து டக்குன்னு கீழே இறக்கி விடுவாங்க.
அவ்வளோ ப்ரெஷரில் இந்த பேசஞ்சர்ஸ்னால சுவாசிக்க முடியாது. அந்த டைமில் அவங்க ஆக்சிஜன் மாஸ்க்கு பயன்படுத்தி சுவாசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுவாங்க. பைலட்ஸ் அதை ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை, அதுவுமே டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ பைலட்ஸ்க்கு ஒரு வழியே கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் உடனே லேண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த விமானம் கிட்டத்தட்ட 24,000 அடியில் பறந்துக்கிட்டு இருக்கு, 500 km/h அந்த வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பைலட்ஸ்க்கு ஒரு வழியே கிடையாது, விமானத்தோட வேகத்தை குறைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ டேமேஜ் ஆனாலுமே அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பைலட்ஸ்னால அந்த ஏர்கிராஃப்டை இன்னும் கண்ட்ரோலில் வைக்க முடியுது. இப்போ இவங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுமே இறங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ தாங்க ரொம்ப அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, இப்போ அந்த ஏர்கிராஃப்டில் லேண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லேண்டிங் கியர்ஸ் எல்லாமே கீழே கொண்டு வரணும். அதுக்கு அடியில் அந்த சக்கரங்களாக இருக்குது பார்த்தீங்களா, பறக்கும் போது சக்கரங்கள்லாம் உள்ளே போயிடும், கீழே லேண்ட் ஆகும்போது எல்லா சக்கரங்களுமே வெளியே கொண்டு வருவாங்க. அப்படி வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த விமானத்தில் இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிற 2 வீல்ஸுமே நல்லா வேலை செய்யுது. ஆனால் விமானத்தோட அந்த மூக்கு பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோஸ் வீல், அது வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன் தெரியல. இப்போ இவங்க லேண்டிங் கியரை வந்து டிப்ளாய் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிற 2 லேண்டிங் கியருமே கீழே வந்துடுச்சு, அதுக்கான லைட் எரியுது. ஆனால் நோஸ் லேண்டிங் கியர் இறங்கிச்சா இல்லையானே தெரியல, ஏன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த லைட் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிரச்சனைனால ஆஃப் ஆயிடுச்சா, இல்லை உண்மையிலேயே அந்த நோஸ் கியரை வந்து கீழே இறங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அந்த நோஸ் லேண்டிங் கியர் கீழே இறங்கல அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ஏர்கிராஃப்ட் கீழே இறங்கும் போது அந்த ஏர்கிராஃப்டோட மூக்கு பகுதி டைரக்டா வந்து ரன்வேல இடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இடிக்கும் போது உராய்வுனால நெருப்பு பத்துறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இவங்க ஏர்கிராஃப்ட்ல இன்னுமே ஃபியூல் கொஞ்சம் இருக்கு. இப்போ அந்த பயத்திலேயே பைலட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டை நோக்கி வராங்க. இப்போ அங்க இருந்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து ஒரு பைனாகுலரை வச்சு பாக்குறாரு. பார்க்கும்போது தெரியுது அந்த நோஸ் லேண்டிங் கியர் கீழே தான் இறங்கியிருக்கு. இப்போ பைலட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நீங்க தைரியமா லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைலட்ஸ்க்குமே பயமா தான் இருக்கு, ஏன்னா எப்போ அந்த ஹைட்ராலிக்ஸ் வேலை செய்யாம போகும்னு தெரியல. ஒரு வழியா அந்த ஏர்கிராஃப்டை வெற்றிகரமா கொஞ்சமா ஸ்லோ பண்ணி அந்த ரன்வேல கொண்டு வந்து தரையிறக்குறாங்க. தரையிறக்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த 3 ஃபிளைட் அட்டெண்டர்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல அந்த கிளாரபெல் அப்படிங்கிறவங்க காணாம போயிட்டாங்க. ஃபிளைட்ல அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கிளாரபெல் அந்த பொருட்களோட சேர்த்து அவங்களுமே விமானத்துல தூக்கி எறியப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய டெட் பாடி கூட கிடைக்கல. ஒரு வழியா எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க, அந்த ஒருத்தரை தவிர. இப்போ எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த ஏர்கிராஃப்ட் எத்தனை வருஷம் பறக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருடங்கள் தான் இதுக்கு ஆயுட்காலம். இது அதிகபட்சம் 20 வருடங்கள் பறக்கலாம், அப்படி இல்லைன்னா 75 மணி நேரங்கள் பறக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 90,000 மணி நேரம் பறந்துருக்காங்க. அவங்க அலோவ் பண்ண அந்த லிமிட்டை விட அதிகமாகவே பறந்துருக்காங்க. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி செயல்படுங்க. இப்போ தரையில் இருக்கும்போது வெளியில் இருக்கிற அழுத்தமும் உள்ள இருக்கிற அழுத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே மேலே பறக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த கேபின் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், வெளியில வந்து கம்மியாக இருக்கும். இதனால ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி கொஞ்சமாக விரிவடையும். மறுபடியும் லேண்ட் ஆகும்போது அந்த விரிவடைகிறது எல்லாமே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த விரிவடைகிறது சுருங்குறது இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டினியூஸாக நடக்கிறதால என்ன ஆகுதுன்னா அங்கங்கே சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் உண்டாகும். அந்த சமயங்களில் இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே விஷுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெறுமனே அவங்க பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருக்கிற இந்த கிராக்ஸ் வந்து அவங்க கண்ணுக்கு புலப்படலை. இதனால என்னாச்சுன்னா ரிவர்ஸ் பயன்படுத்தி தான் எல்லா பேனல்ஸுமே கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிவர்ஸ்ல எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்திருக்கு. அந்த கிராக்ஸை அவங்க கண்டுபிடிக்காதனால அதே சமயத்தில் நிறைய ரிவர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ரூஃப் மொத்தமாகவே பிடிங்கிட்டு போயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொண்டு வராங்க. இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வயதா இருக்கிற அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும்போது விமானத்துல பறக்கிறதுக்கே பயமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க மற்ற எந்த விபத்தை கூட கம்பேர் பண்ணுங்க, விமான விபத்தினால இறக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. 12 லட்சம் ஃபிளைட்ஸ்ல கிட்டத்தட்ட 1 மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை அந்த அளவுக்கு ஒரு சேஃபான இண்டஸ்ட்ரியா மாற்றி வச்சிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.